ஹாய் கைஸ், நான் தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன தப்புலாம் செய்யறாங்க, பட் எதனால அவங்க பாதிலேயே சேனலை டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேவா, அதை பத்தி தான் நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சேனல் நேம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுசா சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஒரு சேனல் நேம் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கான தனியா ஒரு சேனல் நேம் தெரியுற மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுசா ஏதோ ஒரு சேனல்ல நல்ல growth ஆயிருக்குது, அவங்களோட வீடியோஸ் நல்ல growth ஆகுது அப்படின்னா அவங்களோட சேனல் நேம் நம்ம அப்படியே காப்பி பண்ணி நாமளும் ஒரு சேனல் கிரியேட் பண்றது. ஓகேவா, பட் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல் நல்ல growth ஆகும், பட் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடியோ வியூஸ் பண்ணாம டிராப் ஆயிடும், நாமளும் அதை பாதியிலே விட்டுருவோம். ஓகேவா, நமக்குன்னு தனித்துவமா ஒரு சேனல் நேமா இருக்காது. ஓகேவா, அதனால சேனல் நேம் கரெக்டா உங்களுக்குன்னு தனித்துவமா ஒரு நேம் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் மெத்தட் சேனலுடைய ஹேண்டல் நேம். ஓகேவா, சேனலுடைய ஹேண்டல் நேம்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஹேண்டல் நேம்னா என்னன்னு தெரியாமலே சேனல் கிரியேட் பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்டல் நேம் ஏதாவது இருந்தாலுமே அவங்க பார்க்காம அப்படியே ஜஸ்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, பட் இல்ல என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது சேனல் நேமுக்கு எவ்வளவோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஹேண்டல் நேம்லையும் கொடுக்கணும். ஓகேவா, அந்த சேனல் ஹேண்டல் நேம்னா என்ன அப்படின்னா, ஒரு சில சேனல்ல போய் நம்ம சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூடியூப்ல போய் நம்மளுடைய சேனல்லே சர்ச் பண்ணணும்னு வச்சுங்க, நம்மளோட சேனல் நேம் நிறைய பேர் வச்சிருந்தாலுமே இல்ல ஒரு சில பேர் வச்சிருந்தாலும் நம்மளோட சேனல் லாஸ்டா தான் காமிக்கும். ஓகேவா, அதுவே நீங்க ஹேண்டல் நேம் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் தான் ஃபர்ஸ்ட்ல காமிக்கும். ஓகேவா, அதனால சேனல் நேம் நீங்க எந்த அளவுக்கு கொடுங்களோ அதே நேமே ஹேண்டல் நேமோ கொடுங்க. ஓகேவா, ஒரு சில பேருக்கு ஹேண்டல் நேம் கொடுக்கும் போது சேனலோட நேம் கொடுப்போம், அது பிரைவேட்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய சேனல் நேம்ல அபிஷியல் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிங்க. ஓகேவா, அந்த 92 42 அந்த மாதிரி நம்பர் ஆட் பண்ணாம உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அந்த நேம் போட்டு அது கூட அபிஷியல்னு சொல்லி ஆட் பண்ணீங்க. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க யூடியூப்ல போய் உங்களோட சேனல் நேமுக்கு பதிலா ஹேண்டல் நேம் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேவா, அதனால யூடியூப் சேனலோட நேமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டனோ அதேவும் ஹேண்டல் நேம்லையும் கொடுக்கணும். ஓகே, மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சேனலோட கேட்டகரி. ஓகேவா, நீங்க என்ன சேனல் இப்ப கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்டான வீடியோஸ் போட போறீங்க, ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு உங்களுடைய சேனலோட கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா, பட் சேனலோட கேட்டகரி எதுக்காக செலக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சிருக்கீங்க, வைக்க போறீங்க. இப்போ நான் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கான வீடியோஸ் நான் போட போறேன் அப்படின்னா அது உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சொல்லி சர்ச் பண்ணும்போது அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க சேனலும் உங்களுடைய வீடியோஸும் ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம கேட்டகரி செலக்ட் பண்றது. ஓகேவா, பட் இப்போ ஒரு டெக் சேனல் அப்படின்னா அந்த டெக் சம்பந்தமா சேனல் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சேனல்ஸோட வீடியோவும் சேனலும் ஷோ பண்றதுக்காக அந்த கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா, அதனால இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலோட கேட்டகரி நீங்க ஆரம்பத்திலேயே என்ன கேட்டகரி ரிலேட்டட் நீங்க வீடியோஸ் போட போறீங்க அப்படின்ற கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா, பட் அந்த கேட்டகரி பார்த்தான வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா எந்தெந்த சேனலுக்கு என்ன மாதிரி கேட்டகரி கொடுக்கணும் அப்படின்னு தெரியலன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் எப்படி கேட்டகரி செட் பண்றது, எந்தெந்த சேனலுக்கு கேட்டகரி இது பண்றதுன்ற தெளிவா சொல்லித்தரேன். ஓகேவா, நாலாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய சேனல்ஸோடைய டேக்ஸ். ஓகேவா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சேனலோட டேக்ஸ் நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய சேனல் நல்ல growth ஆகும்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சேனலோட டேக்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்களே அப்பதான் நம்ம சேனல் growth ஆகும் அப்படின்னா சேனலோட மத்தவங்களோட சேனல் கேட்டகரியோட போயிட்டு இருக்க அந்த சேனல்ஸோட டேக்ஸ் நம்ம ஆட் பண்றது. ஓகேவா, நம்ம சேனல் ரிலேட்டடா இல்லாம மத்தவங்களுடைய இதெல்லாத்தையுமே நம்ம அதிகமா ஆட் பண்ணா நல்ல வியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் இப்ப நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா பண்றேன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கான உங்களோட டேக்ஸ் மட்டும் தான் நீங்க உங்க சேனல்ல ஆட் பண்ணணும். ஓகேவா, உங்க சேனல்ல நீங்க டேக்ஸ் ஆட் பண்ணும்போது இப்போ ஒரு டெக் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அந்த டெக் சம்பந்தமா நீங்க என்னென்ன வீடியோஸ் போடுவீங்க, என்னென்ன மாதிரி கண்டென்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க, நீங்க ஒரு ஃபேஸ்புக் டுட்டோரியல் போடுவீங்க, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் டுட்டோரியல் போடுவீங்க, இல்ல யூடியூப் பத்தி சம்பந்தமா வீடியோ போடுவீங்க, இல்ல ஒரு ஆர்டிகிளை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டடா உங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரிலேட்டடுக்கான அந்த கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணீங்களா சேனலோடைய கேட்டகரி சம்பந்தமாகவும் நீங்க டேக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி நீங்க சேனலோட டேக்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் உங்க சேனல் ரேங்க் லிஸ்ட்லயும் உங்களோட சேனல் நல்ல வியூஸும் growth ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால நீங்க டேக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிலேட்டடா சார் இந்த டேக்ஸ் எப்படி செக் பண்றது, எனக்கு செக் பண்றது தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போதும்னு வச்சுக்கோங்க, குக்கிங் சேனல் சொல்லிட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி எடுங்க. ஓகேவா, அந்த கூகுள்ல போயிட்டு எடுக்கிறது இல்ல மற்ற வெப்சைட்ல போயிட்டு எடுக்கிறது தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ரேங்க் லிஸ்ட்ல வராது. அதனால யூடியூப்ல சர்ச்சிங் லிஸ்ட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணீங்க, இல்ல நீங்க ரிலேட்டடான கண்டென்ட் போட போறீங்கன்னா அதுல கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிஸ்ட் காமிக்கும்.
அந்த மாதிரி கீழே ஷோ ஆகும். இப்போ யூடியூப் அப்லோட் அவுட் டு த அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நிறைய டேக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா, அந்த டைட்டில்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடா நீங்க சர்ச் பண்ணி உங்களுடைய சேனலோட டேக் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகேவா. ஆறாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சேனலுக்கான பிராண்டிங். ஓகேவா, என்ன பிராண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க சேனல்ல வந்து நீங்க லோகோஸ். ஓகேவா, உங்க சேனலுக்கு ஒரு லோகோ வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எந்த ஒரு லோகோவுமே இல்லாம ஜஸ்ட் ஏதோ ஒரு பிக்சர்ல ஓபன் பண்றது அப்படின்றது உங்க பிராண்டிங்கா இருக்காது. ஓகேவா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஒரு டெக் சேனலோ இல்ல ஒரு சமையல் சேனலோ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு லோகோ வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். உங்க சேனலுக்காக வந்து நீங்க லோகோஸ்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு லோகோ எப்படி கிரியேட் பண்றது, உங்களுக்கு பேனர் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா யூடியூப்லயே நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. நம்ம சேனல்லையும் நானும் அப்லோட் பண்றேன். நீங்க அந்த மாதிரி நீங்க அதுல ரிலேட்டட்ல போயிட்டு உங்களுடைய லோகோஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, நீங்க ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு செல்லு சிஸ்டம் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க இல்ல சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க மொபைல்லயே கூட நீங்க லோகோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க கிரியேட் பண்ற லோகோ உங்களுக்குன்னு தனித்துவமா தெரியற மாதிரி ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணும். ஓகேவா, அதுக்காக உங்க சேனலுக்குன்னு ஒரு லோகோ வந்து நீங்க ரெடி பண்ணணும். லோகோவுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பேனர்னு சொல்லுவோம். அந்த பேனர் என்ன அப்படின்னா, உங்க சேனலை போய் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வியூவர் சேனல்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, அந்த மேலே ஷோ ஆகிறது தான் வந்து நம்ம பேனர்னு சொல்லுவோம். அதனால உங்களோட சேனல் நேமுக்கான பேனரும் லோகோவும் நீங்களே கிரியேட் பண்ணணும். பட் ஓனா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களுக்கான சேனல் வந்து ஒரு பிராண்டிங்கா தெரியும். ஓகேவா, மற்றவங்களுடைய வீடியோஸ்ல இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு தம்மையில வந்து நம்ம கிராப் பண்ணி அதை ஒரு லோகோவை செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிராண்டிங்கா தெரியாது. ஓகேவா, அதனால உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமா பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க லோகோவும் பேனரும் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணும். ஓகேவா. ஏழாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுல வந்து நம்ம லாங் வீடியோ போடணுமா இல்ல ஷார்ட் வீடியோ போடணுமா, அதுல லாங் வீடியோ மட்டும் தான் போடணுமா இல்ல ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போடணுமா அப்படின்ற குழப்பம் இருக்கும். ஓகேவா, அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். சரிங்களா, நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் வீடியோவை ரிலேட்டடா கண்டென்ட்டை கிரியேட் பண்ண பாருங்க. ஓகேவா, ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து எடிட்டிங் தெரியாது, இல்ல நம்ம ஏதாவது புதுசா நம்ம ஒரு சில விஷயம் கிரியேட் பண்ண தெரியாது. அப்படின்னும் போது ஒரு ஷார்ட் வீடியோ 60 செகண்ட்குள்ள இருக்க வீடியோவா இருந்தா நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஓகேவா, பட் லாங் வீடியோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இது பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம எடிட் பண்ண தெரியாது. இல்ல ஜஸ்ட் அதை அப்படியே எடிட் பண்ணாமலே ஜஸ்ட் அப்படியே கட் கிராப் பண்ணி அப்படியே போடுவோம். அதுவே நீங்க ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த 60 செகண்ட் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு 30 செகண்ட்ல ஒரு 10 செகண்ட்ல வீடியோ முடிகிற மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் நல்ல வியூஸும் நல்ல growth-உம் ஆக முடியும். அதனால ஷார்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா, புதுசா ஆரம்பிச்சிருக்கோங்க, ஷார்ட் ரிலேட்டட் வந்தான கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி அதை முதல்ல எடிட் பண்ண கத்துங்க. அப்பதான் வந்து நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம எடிட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஆல்டரேட் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, அதனால ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோ அதுக்கப்புறம் லாங் வீடியோ வந்து க்ரோத் பண்ணீங்க அப்படின்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு இல்லை சார் நான் லாங் வீடியோ மட்டும் தான் போட போனா லாங் வீடியோ பண்ணாலும் சரி, பட் லாங் வீடியோவா ஷார்ட் வீடியோவா அதை வந்து முதல்ல நீங்க சூஸ் பண்ணீங்க. ஓகேவா, அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா growth ஆகும். ஓகே, எட்டாவது மெத்தட். இந்த மெத்தட்ன்றதை தாண்டி இதுல என்ன விஷயம் அப்படிங்கிறீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் யூடியூப்லயே வந்து நான் இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ இன்கம் என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க. பட் அவங்க இவ்வளோ இன்கம் நான் எடுத்தேன்ற மாதிரிலாம் போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோவை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும், நம்மளும் அந்த மாதிரி இன்கம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் பேஸ்டு, ஓகேவா, இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நினைப்புல வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிப்போம். அது என்ன கேஸ்ல இப்போ முடியும் அப்படின்னா நம்ம இன்கம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக கேமரா வாங்குவோம், ஆம்பிள் வாங்குவோம், நம்ம வீடியோஸ் எடுக்கணும், நல்ல செல்லு வாங்கணும், அந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா எடுப்போம். எடுத்துட்டு நமக்கு வியூஸ் போல அப்படின்னா நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அதை சேனலை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லை அதை டிராப் பண்ணிடுவோம். ஓகேவா, இன்கம் பேஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சேனல்ல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸையுமே வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா, பட் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் பேஸ்டு, ஓகேவா, மணி ரிலேட்டடான சம்பந்தமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா, பட் நம்ம பண்ணலாம், நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு மணியும் தான் வேணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். பட் அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு மொபைல்லே சரி, இல்லை ஒரு மொபைல்ல வீடியோஸ் போட்டுலாம் இப்போ நிறைய பேர் நல்ல இன்கம் சம்பாதிக்கலாம் இருக்காங்க. பட் மொபைல்லே எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்றவங்களும் நல்ல இன்கம் சம்பாதிக்க இருக்காங்க. ஓகேவா, பட் நீங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தாலே அந்த மொபைல் ரிலேட்டட்லேயே எப்படி எடுத்து அப்லோட் பண்ணுறத இது பண்ணுங்க.
ஒரு இன்கம் பேஸ்ல வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? 9வது மெத்தட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு ஜெனரலா ஒரு சொல்லக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படிங்கன்னா, நம்ம எடுக்க போற வீடியோஸை நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு ஸ்பீச்சாகவும் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு பிளாக் சேனல் எடுக்க போறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு சுவாரஸ்யமா எடுக்கணும். ஓகேவா? ஏனோ தானோமா நான் கோயிலுக்கு போறேன், நான் கொல்லிக்கு போயின்னு இருக்கேன், நான் வயலுக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்றத தாண்டி நான் இப்போ ஒரு கோவிலுக்கு போறேன், அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு என்னென்ன வித்தியாசமா இருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போகணும். உங்களுடைய யூடியூப் சேனலுடைய ஆடியன்ஸை உங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு நீங்க நல்ல கண்டென்ட்டை நல்ல ஸ்பீச்சோட பேசணும். ஓகேவா? பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கணும். அந்த குவாலிட்டியா இருக்கிறதுக்கு கேமரா வாங்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. மொபைல்லே எடுத்தாலும் நல்ல கிளைமேட் அப்ப நல்ல டைம் அப்ப நல்லா எடுத்தோம் அப்படின்னா பக்காவா கிளியரன்ஸா இருக்கும். அதனால ஒரு நல்ல மொபைல்லே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? பேசிக்கா இது பண்ணும்போது நம்ம மொபைல்லே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நானும் மொபைல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நீங்க ஒரு நல்ல மொபைல்ல இது பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஒரு டெக் சேனலை பத்தி பேச போறீங்க அப்படின்னா நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட்ல வந்து நீங்க பேசினா அப்படின்னா தான் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து கவனிப்பாங்க. அதனால அந்த மாதிரி ரிலேட்டடா இது பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல குவாலிட்டி தாண்டி ஆடியோ நல்லா இருக்கணும். எங்கேயாவது நம்ம ஆடியோ நல்லா இருக்கணும்னா என்ன மீன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு பஜார்லயே போயிருப்போம், இல்லை எங்கேயாவது வீட்லயே வந்து எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னா அவங்களுடைய வாய்ஸும் கேட்கும். ஓகேவா? அப்ப ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க முடியாது. பட் அவங்க ஃப்ளூவெண்டா லாங் டைமா வந்து உங்க வீடியோவை பார்க்க முடியாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் மட்டும் கேட்டு பேக்ரவுண்ட்ல எந்த நாய்ஸும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம கான்ஸ்டன்டா உங்களை பார்ப்பாங்க. அதுவே பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் அதிகமா ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் டல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்க வீடியோவே பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதனால நீங்க வீடியோ எடுக்கும் போது உங்களுடைய குவாலிட்டியும் உங்களுடைய ஸ்பீச்சும் வந்து நல்லா இருக்கான்றத முதல்ல இது பண்ணுங்க. ஓகேவா? ஒரு ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏதாவது ஒரு ரூம்ல போயிட்டு தனியா உட்காந்து எக்கோ அடிக்காத அளவுக்கு நல்லா உட்காந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. பிளாக் சேனலா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க நல்ல ஒரு செல்லிலேயே கூட செல் மைக்லயே கூட இப்பெல்லாம் ரெக்கார்டிங் ஆப்ஷன் தான் வந்துச்சு. ஓகே? நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் நாய்ஸை ரிமூவ் பண்றதுக்காக வந்திருக்கு. பட் அது ரொம்ப லென்த்தா பண்ணது. நார்மலா வாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதனால அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி நல்ல குரோத்தா மைக் மூலியமாவோ செல்லுல அழகா நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க. பட் அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் வந்து டக்குன்னு குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால குவாலிட்டியும் வாய்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணீங்க. 10வது மெத்தட் என்ன அப்படிங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட். ஓகேவா? என்ன அப்படிங்கன்னா நீங்க ஒரு வீடியோஸ் வந்து நல்லா எடுத்துட்டீங்க, அதை நீங்க யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னன்றத பார்க்கணும். சார் எனக்கு நான் இப்பதான் சார் ஆரம்பிச்சேன், எனக்கு எப்படி சார் பெஸ்ட் டைம்ன்றது தெரியும் அப்படிங்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்லேயே போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபோட அப்லோட் பண்ண வியூஸோட பெஸ்ட் டைமிங் சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து சஜஷன் வரும், எந்தெந்த டேஸ்ல என்னென்ன டைமிங். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டைம் இப்போ நான் சொல்ற சஜஷன் பண்ற டைம்ல யூஸ் பண்ணுங்க. ஒன்று நீங்க காலையிலே வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 6 o'clock மேல 6 to 7 அந்த டைம்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணீங்க ஒரு வாரம் வரைக்குமே அப்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க சேனலோட வியூஸ் நல்லா போகுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி எனக்கு போகல அப்படின்னா நீங்க அடுத்தது பிஎம் ஈவினிங்கா சாயந்தரமா 6 மணிக்கு. ஓகேவா? சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து டைம் வியூஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு வாரமா ஒரு வாரத்துல ஒரு 5 வீடியோஸ் அப்ப ரெகுலரா நம்ம அந்த 5 வீடியோ போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைமிங் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல வியூஸ் நல்லா போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்க. எப்ப நீங்க வீடியோஸ் போட்டாலுமே அந்த டைம்ல தான் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் உங்க ஆடியன்ஸ் வந்து இந்த டைமுக்கு இந்த சேனல் வந்து வீடியோஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கண்டினியூட்டியா இருக்குன்றதால நம்ம சேனலை விட்டுட்டு அவங்க மற்ற சேனலை போய் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்லோட் பண்ணும்போது எந்த டைம் தெரியாது. ஓகேவா? நான் சொல்ற டைமை ஃபர்ஸ்ட் இது பண்ணி பாருங்க. ஒன்னு காலையில 6 AM, ரெண்டாவது சாயந்தரம் 6 PM. ஓகேவா? பட் இந்த RPMல என்னென்ன இந்த RPM சொல்றேன் அப்படின்னா காலையிலே 6 மணி அப்படின்னா நிறைய பேர் ஸ்கூல் டைமு நிறைய ஸ்கூலுக்கு இது பண்றாங்கன்னா 6 to 7 வரைக்கும் கிளம்புவாங்க. அப்போ மொபைல் நோண்டின்னு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த டைம்ல நமக்கு வந்து நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. பட் உங்க சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்னா அவங்க வந்து காலையிலே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேலை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. அதுவே சாயந்தரம் 6 மணி அப்படின்னா எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்க இல்ல வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவாங்க.
6 to மேலே வந்து அவங்க உட்காந்து உங்க வீடியோ பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா அது ஒரு பொழுதுபோக்கா அவங்க பார்க்கறதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால உங்களுடைய கண்டென்ட் என்ன மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்களை விட்டுட்டு மற்ற சேனல்ல போய் பார்க்காத அளவுக்கு நம்ம அவங்கள தக்க வச்சுக்கலாம். அதுக்காக டைமிங் வந்து ஜஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? நான் அந்த 2 டைம் தான் சொன்னேனே அதுல மட்டும் தான் அப்லோட் பண்ணுமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் நான் டைம்ல எந்தெந்த டைம்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் அதிகமாக தனியாவே போடுறேன். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எந்த டைம்ல அப்லோட் பண்ணீங்களோ அதே டைம் ரெகுலரா அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த டைம்ல ரெகுலரா அப்லோட் பண்ணாதான் என்னன்றது தெரியும். 11th மெத்தட். இது என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு. நீங்க வந்து வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கோம் இல்லை ஒர்க் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்றவங்க இப்போ நான் வாரத்துல ஒரு 3 வீடியோ 2 வீடியோ தான் போட முடியுங்க அப்படின்னா அந்த வாரத்துல போடுறீங்களா அந்த டைம்ல வந்து நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மந்த்ல இல்லை ஒரு வீக்ல பண்றீங்கன்னா அந்த வாரத்திலே ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போறீங்கன்னா அந்த கரெக்டா வாரானா அந்த 4 வீடியோ போடுற மாதிரி நீங்க ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண கத்துக்குங்க. ஓகேவா? இல்ல சார் நான் கரெக்டா ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போட முடியும்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா கண்டிப்பா ரெகுலரா நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டு வந்தீங்கன்னாவே உங்க சேனலோட குரோத்தையும் நீங்க போடுற கண்டென்ட் ரிலேட்டடா வியூஸை பத்தியுமே உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதனால ரெகுலரா போட ஆரம்பிங்க. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டு நான் ஒரு மந்த் சின்ன அப்புறம் ஒரு வீடியோ போடுறது இல்ல ஒரு 2-3 மந்த் சின்ன அப்புறம் ஒரு வீடியோ போடுறது, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு 5 வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் நான் சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் போடுறது இல்ல அதுக்கப்புறம் அடுத்த மாசம் போடுறது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்க சேனல்லையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்களையே பார்த்துன்னு இருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம ரெகுலரா போடும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஏதோ ஒரு கண்டென்ட்டை பத்தி பேசும் கண்டிப்பா. ஓகேவா? அதனால ரெகுலரா போடும்போது அவங்க இந்த சேனல்லே நமக்கு நான் கண்டென்ட் வந்து சொல்லி தருவாங்க, இவங்க சொல்றது நம்மளுக்கு நல்லா புரியும், அதனால இவங்க ரெகுலரா நம்ம போடுறாங்க அப்படின்னா நம்ம இவங்களே ஃபாலோ பண்ணுன்றதுக்காக மற்ற சேனல் நோக்கி போக மாட்டாங்க, உங்க சேனல்லையே கண்டினியூட்டிவா பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால உங்க ஆடியன்ஸ் உங்களை விட்டு நீங்க போகக்கூடாது அப்படின்னா நீங்க ரெகுலரா வீடியோஸ் வந்து போடணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றது கண்டிப்பா போட்டவங்க இல்லது நீங்க இப்ப என்னால கண்டென்ட் வீடியோ போட முடியல நான் ஷார்ட் வீடியோ போடணும்னா அப்ப ஷார்ட் வீடியோவை ரெகுலரா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட் வீடியோ வீக்லி ஒன்று போறீங்கனாலும் போடுங்க. ஆக மொத்தத்தில் ஆனா நீங்க எந்த வீடியோ போட்டாலுமே சரி ரெகுலரா இருக்கணும். ஓகேவா? அந்த ரெகுலர் கண்டினியூட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால சேனல்ல வந்து growth ஆக முடியும். ஓகே? அதனால நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா வீடியோஸ் நல்லா போஸ்ட் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியாவும் நல்ல ஆடியோ மைக்காவும் இருக்கிற மாதிரி நல்ல க்ரோத் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி கேட்டகரி சேனல்ல ஆரம்பிக்க போறீங்களோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணீங்க. அடுத்தது நீங்க ஆரம்பிக்கிற சேனல் நேம் வந்து கரெக்டா உங்களுக்குன்னு தனித்துவமா இருக்க ஒரு பிராண்டிங் சேனல்ல ஆரம்பிச்சிங்க. அடுத்து யூடியூப் சேனலோடைய ஹேண்டல் நேமும் கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க சேனல் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல வரதுக்கும் மற்ற ஆடியன்ஸ் வந்து உங்க சேனலை சர்ச் பண்ணும்போது வரதுக்கும் ஷோ பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.